இசையும் போனது திமிரும் போனது அறிவை நீடே. ஹே கைஸ், ஈஸியான இன்ஷாட் வீடியோ எடிட்டிங்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஸோ இன்னைக்கு வந்து மாஸ்க் ஆப்ஷன் வச்சு எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலான்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து அதை ஃபிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோவில் வந்து உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆடியோ ஃப்ரம் வீடியோ தான் எடுக்க போகிறேன். நான் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து ஆடியோ எண்டு வரை நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிப் ஆப்ஷன் போயிடலாம். பிப் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்க்ரீனுக்கு வர்ற மாதிரியோ இல்லைனா ஒரு 16:9 ரேஷியோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா அதில் வந்து தேர்ட் ஒன் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த மாஸ்க் இமேஜ் வந்து கிடச்சிரும். இதை வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து ஹாஃபாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிப்பு வந்து ஃபிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பை வந்து வீடியோ எண்டு வரை மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆடியோவில் போயிட்டு பீட் மார்க் செட் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோ பீட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு லிரிக்ஸோட எண்டில் வந்து நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் மார்க் வந்து செட் ஆயிடும். அதில் ஆட்டோ பீட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர்லேயே நீங்கள் வந்து எல்லா எஃபெக்ட்டுமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்லேயே எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்குல்ல அங்கே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சில் ஐக்கான் தெரியும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாத்துலேயுமே அது அப்ளை ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்ட் போயிட்டு பீட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் பீட்ஸ் இருக்கும். அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணி சும்மா ஒரு 1 பாயிண்ட் இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இதை வந்து இந்த எஃபெக்டையுமே வீடியோ எண்டு வரை நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோ இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வெல்கம் டு பிகே எடிட்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.